கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? 2025 மார்ச் கடைசி நாளாக நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு வெற்றியின் பிரமாணத்தை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அப்படி தானே? சிலுவையில் வடிந்த ரத்தம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். இந்த பசு காலங்களில் சிலுவை குறித்தான காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்மளோட உடன்படிக்கை பண்ணினார். என்னென்ன பரிமாற்றங்கள் நம்மளுக்கு கொடுத்தாருன்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்படி தானே? பார்க்காதவங்க பழைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஒருவேளை என் வாழ்க்கையில் நிறைய தோல்வி தான் இருக்குது பிரதர் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாருங்கள், வார்த்தையோடு தினம் நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கொலோசியர் 2 அதிகாரம் 14 வசனம் 15 வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இருந்து எதை அவர் வாங்கினார், அவரிடமிருந்து எதை அவர் நம்மளுக்கு கொடுத்தார் என்று நம்ம ரொம்ப தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. நம்மகிட்ட இருக்கிற எல்லா தோல்விகளை அவர் அந்த உடன்படிக்கையில் நம்மளோட ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறார். அப்படி தானே? நம்ம தோல்விகள் எல்லாம் அவர் வாங்கி அவருடைய வெற்றியை கொடுத்திருக்கிறார். இந்த 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாம் வசனத்தில் he free from us all sins and laws, நம்ம எல்லா பாவங்களிலும் இருந்து எல்லா நியாய பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. He won a final victory and complete victory against sins and laws, my friend. ஆமாம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெற்றியை அந்த கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவத்திற்காக மாத்திரம் அல்ல, அவர் பாவத்திற்கு என்று அவர் மரித்தார். இந்த கொலோசியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை இந்த திருவிவிலியத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து போட்டார். பிசாசு நம்ம மேலே நிறைய கடன் பத்திரம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கடன் பத்திரத்தை எல்லாத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இந்த வசனம் எப்படி போட்டிருக்குது? அது அறவே அவர் ஒழித்து விட்டார். உண்மையிலே இந்த நியாயப்பிரமாணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிரடையாக தானே இருக்கிறது. அப்படி தானே? நியாயப்பிரமாணம் இதை செய்யாத, அது நம்மளை கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலம். அப்படி தானே? அந்த பெரிய கடன் பத்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை அடித்து நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொடுத்தார். எப்படி பிரதர், ஒரு பரிசுத்த தேவன் அவ்வளோ பெரிய கடனை எப்படி அவர் நம்மளுக்கு கேன்சல் பண்ணார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, அந்த பரிசுத்த தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் மூலமாக நம்மளுடைய எல்லா பாவக்கடன்கள், எல்லா தோல்வி கடன்கள் எல்லாத்தையுமே அவர் சிலுவையில் நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7 அதிகாரம் 6 வசனம் விதமாக சொல்லப்படுகிறது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். we are free from law. அந்த லாலேருந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெலிவரன்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் நம்ம பார்ப்போம். ரோமர் 6 அதிகாரம் 14 வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. we are not under the law, we are under the grace. என்ன ஒரு அருமையான வாழ்வு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கல, நாம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாமே நம்மளுக்காக செய்து முடித்தார் பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். ஸோ ஆமாம் பிரதர், இப்போ ஃபர்ஸ்ட் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நம்ம நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம். அடுத்த வசனம் நீங்கள் பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பாவத்திற்கும் நியாய பிரமாணத்துக்கும் மட்டுமல்ல, சாத்தானுக்கு எதிராக ஒரு பெரிய விக்டரியை தேவன் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 12 அதிகாரம் 31 வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். பாருங்க, இது ஒரு குரூசிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட இந்த வார்த்தையை தேவன் தெளிவாக போட்டிருக்கிறார். சாத்தானுக்கு விரோதமான அந்த போராட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வெற்றியை அவர் வைத்தார். அப்படிதானே? சாத்தான் நினைச்சா நம்மளுக்கு ஒரு பெரிய ஜெயம்
நம்மளுக்கு கிடைக்க போகுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சாகடிச்சிட்டோன்னா ஒரு பெரிய ஜெயம் கிடைக்க போது நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியல, தேவனுடைய ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய தோல்வி அவன் வாழ்க்கையில் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பிரியமானவர்களே, இங்கே நாம் ஒரு 3 விதமான ஒரு ஜெயத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது ஜெயம் என்னன்னா, எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானிடமிருந்து அவர் பறித்து விட்டார். பாருங்க, ஒருத்தன் நல்ல ஒரு திடகார்த்தமாக இருக்கிறான், நல்ல ஒரு பெரிய ஆளாக இருக்கிறான், அவன்கிட்ட எல்லா அதிகாரங்கள்லாம் அவனுக்கு பறித்து போச்சுன்னா அவனால் என்ன செய்ய முடியும்? அவனால் எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அதனால தான் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தில் ரொம்ப தெளிவாக போடுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா எல்லா வெப்பன்ஸும் அவர் உறிந்து விட்டார். அதனால தான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இஃப் வி சீஸ் டு ப்ரேயர், இஃப் வி ஸ்டாப் அவர் ப்ரேயர், நம்ம ஜபத்தை நம்ம விட்டுட்டோன்னு வச்சிங்கன்னா பிசாசானவன் எந்த ரூபத்தினாலும் அவன் மேற்கொள்வான் நம்மளுடைய வாழ்க்கையில். பேதுருட்ட அதான சொல்கிறாரு, நீ ஜபத்தை மட்டும் நீ ஸ்டாப் பண்ணிடாத, ஏன்னா பிசாசானவன் உன்னை புடமிடணுன்னு இருக்கிறான், நான் உனக்காக நான் வேண்டல் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ முதலாவது என்ன வெற்றி? அவனுடைய எல்லா அதிகாரங்கள், எல்லா பவர்ஸ், எல்லா அத்தாரிட்டிஸையும் அவர் உறைந்து கொண்டார். ரெண்டாவது என்ன ஜெயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்துற பார்த்தீங்கன்னா, இந்த சாத்தானுடைய இந்த கீழ்த்தரமான செயல்கள் எல்லாமே வெளியரங்கம் அவரை ஆக்கிவிட்டார். He exposed the Satan's decides. எல்லா சாத்தானுடைய நயவஞ்சங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் ஒரு ஓப்பனாக he made a very good display, my friend. அவருடைய இறப்பில், அவருடைய உயிர் தெழுந்ததில், அவருடைய அந்த கடைசி அந்த பரமேறத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாத்தானை எவ்வளோ மோசமானவன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பிக்சர் அவர் கொடுத்தார். அதனால தான் நம்ம இன்னைக்கு சாத்தானுடைய வழிகள் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகளில் இருக்கிறோம். மூன்றாவதாக அவர் என்ன சொல்லினா, ஒரு பெரிய ஜெயத்தை அவர் கொடுத்தார். இந்த 15ஆம் வசனத்தை இந்த திருவிவிலியத்தில் நான் வாசிக்கிறேன், எப்படி நீங்கள் பாருங்கள். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். இந்த கொலோசியர் 2:15 தான் நான் வாசிக்கிறேன் திருவிவிலியத்தில் பாருங்கள். அவர்களை இழுத்து கொண்டு ஊர்வலமாக சென்றார் அப்படின்ட்டு. இந்த ரோமன்ஸில் ஒரு விஷயம் நடக்கும். எப்படின்னா, ஒரு நாட்டோட அவங்க போர் செய்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த போரில் ஜெயிச்சாங்கன்னா அங்கே இருக்கிற அரசர்கள், பெரிய பெரிய மந்திரிமார்கள், பெரிய பெரிய தளபதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கழுத்தில் கெட்டி அவங்களுடைய அந்த ரோமர் நாட்டில் அப்படியே இழுத்து ஊர்வலமாக கொண்டு வாங்கலாம். அது ஒரு பெரிய த ரோமன் ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரோமர்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார் என்றால், சாத்தானுடைய தலையை நசுக்கினாருங்க. நம்மளுக்கு பொதுவாக ஒருத்தன் விரோதியாக வந்தான்னா அவனுக்கு கழுத்துக்கு மேலே தலை இருக்கணும், அப்படி தானே? ஆனால் நம்ம விரோதிக்கு கழுத்துக்கு மேலே தலை இல்லை. அந்த உடம்பை அவர் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, நீ அடித்து விளையாடு தம்பி அப்படின்னு தான் வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் பிரியமானவர்களே, நம்ம பிசாசுக்குன்னு நம்ம பயப்படக்கூடாது. அவன் ஒரு தோல்வி விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம சில சூழ்நிலைகள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, சில கவர்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம், நம்மளுக்கு எதிராக செயல்படுறாங்களா, அதை எதை குறித்துமே கவலைப்படக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் வெற்றியாளர்கள், நீங்கள் வெற்றியில் சிறந்தவர்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் வெற்றி கிடையாது பிரியமானவர்களே, எல்லா இடங்களையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் கரியரில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்கிறேன், நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க வல்லமையுள்ளவர்களாக இருப்பீர்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மற்ற காரியங்களை குறித்து பார்ப்போம். மட்டும் நன் பை ஃப்ரம் டிமல்.